இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ட்ரீம் கம்பெனியை வந்து ஜோ கார்பரேஷன்றான். பட் ஜோ கார்பரேஷனோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து ரீசெண்டாக போட்ட ட்வீட் ரொம்ப சென்சேஷனலாகவும் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அது என்ன ட்வீட்டனோ தென் அவரோட ஜோ கார்பரேஷனோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். கீப் வாட்சிங். நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் என்ன ட்வீட் போட்டுக்கிறாருன்னா, கலைவாணி கல்வி நிலையம் சொல்லி ஒரு ஸ்கூலை பில்ட் பண்ணுறாரு. எங்கன்னா கோரம்பரி கிராமத்தில், அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த ஸ்கூலை பில்ட் பண்ண பர்பஸே வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க தான் அவர் பில்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை சைன் அப்ரூவல் வாங்கிருக்காக பாஸ்ட் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட போகும்போது இவங்க வந்து சம் ஃபண்ட் கேட்டுக்கிறாங்க, சம் அமௌண்ட் கேட்டுக்கிறாங்க. இது வந்து இவங்க ரிஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆனதில் நம்ம டிகே கவர்மெண்ட் வித்தவுட் எனி சார்ஜஸ் அண்ட் காஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ரீயாகவே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் அந்த அப்ரூவலையும் கொடுத்துக்கிறாங்க. இதை பாராட்டுற விதமாக நம்ம வேம்பு சார் வந்து பார்த்தா ட்வீட் போட்டுக்கிறார். பாஸ் கவர்மெண்ட்டை வந்து பார்த்தா நான் எல்லாத்துக்குமே காசு கேட்டாங்க, பட் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் எங்கிட்ட காசு கொடுக்காம கேட்காமலையும் ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க. இந்த ட்வீட் போட்டிலிருந்து இந்த பாலிடிக்ஸ் சைடு வந்து பார்த்தா ரொம்ப பூம் ஆகிருக்கு. பழைய கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி என்னன்னு நம்ம பார்க்கலாம். everyone, it's me லார்ட் டிஆர்எக்ஸ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஜோ கார்பரேஷனோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை நம்ம பார்க்க போகிறோம். 1996 3 இண்டியன்ஸ் வந்து நியூ ஜெர்சியில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கம்பெனினா அது பேர் அட்வென்ட். இந்த கம்பெனியோட மெயின் மோட்டோவே அது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் டெலிகாம் கம்பெனிஸ்க்காக ஆரம்பிச்சிரு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பண்ணினா, இவங்க லைஃப் டைம் இவங்க சேர்த்து வச்ச சேவிங்ஸாராக வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்த 3 of them. தென் லேட்டர்லி வந்து பார்த்தா 2 இயர்ஸாக இவங்க இவங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ராஃபிட் எதுவுமே வந்து பார்த்தா இவங்க டேக் ஓவர் பண்ணிக்காம கம்பெனிலே கீப் ஆன் ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸில் 1998 இவங்க ஃபர்ஸ்ட்டு $1 billion ரெவென்யூ இது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கிது. தென் லேட்டரெல்லாம் 1999 இவங்களுக்கு வந்து $10 million வந்து ரெவென்யூவாக கிடைக்கிது. ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாங்க. கரெக்டாக 2000 வந்து பார்த்தா .com வந்து கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகுறதுனால என்ன ஆகுனா இவங்க பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது. ஸோ வந்து இவங்க 2001 இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆனப்ப அவங்க சென்னை 2002 மேனேஜ் இன்ஜின் சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வராங்க. இந்த மேனேஜ் இன்ஜின்னா என்னென்னா, எல்லா டேட்டாவும் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மேனேஜ் இன்ஜின் சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. லேட்டராக 2005 வந்து அட்வென்ட் கம்பெனி அஃபிஷியலாக வந்து இப்போ ஜோ கார்பரேஷனாக மாறிடுச்சு. 2005 அட்வென்ட் கம்பெனி புது புது ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. லைக் க்ளவுடு, மெசேஜ், சேட்டிங் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கூகுளுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து இந்த க்ளவுட் சாஃப்ட்வேரை கொண்டு வந்தாங்க. தென் லேட்டராக 2009 அஃபிஷியலாக வந்து அட்வென்ட் கம்பெனி ஜோ கார்பரேஷனாக உருவாச்சு. 2011 அவங்களோட செகண்ட் பிரான்ச்சை வந்து தென்காசியில் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 ஜோ ஒன் சொல்லி ஒரு ஓஎஸ்ஸை ரெடி பண்ணுறாங்க. அது எது கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனியில் இருக்கிற மெயில், சேட், தென் சாஃப்ட்வேர், இந்த இமெயில் எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல ஒரே ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் மானிட்டரிங் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்பை வந்து இந்த ஓஎஸ்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 2021 அரட்டை ஆப் சொல்லி ஒரு மெசேஜிங் ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. தென் 2023 ஊலோ ப்ரௌசர் சொல்லி லான்ச் பண்ண. எதுக்காகனா சேஃப்டி அண்ட் பைரசி அண்ட் செக்யூரிட்டிக்காக அந்த ப்ரௌசரை கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 பவர் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஸ்ரீதர் வேம்பு சாருக்கு பதில் காலிஷ் அவர் வந்து பார்த்தா ஆகிறாரு. நம்ம அப்போது ஸ்ரீதர் வேம்பு சார் என்ன இருந்தாரோ, அவர் வந்து சீஃப் சயின்டிஸ்டாக அவர் தன்னை மாற்றிக்கிட்டு தென் வந்து புது புது ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ கரண்ட்டாக 2026 வந்து பார்த்தா ஜோ இஆர்பி சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து கும்பகோணத்தில் லான்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இதாக நிலவரம். சரி, நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் பற்றி நான் ரிசர்ச் பண்ணலை. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த ஃபண்டிங்கு, அது இது பேங்க் லோன் எதுவுமே இல்லாமல் தான் கிட்ட இருந்து என்ன இருந்தோ அதை வச்சுட்டு அவர் ஸ்டார்ட் அப் பண்ணார். அதனாலே வந்து பார்த்தா அவர் எந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் பதில் சொல்ல தேவையில்லை. அவரோட முதலீடு, அவரோட பணமும் அவரோட நேரமும் அவரோட ஸ்கில்லும் தான் முதலீடாக வச்சு நான் பண்ணார். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கடன் வாங்கிடாமல் போன அந்த தாட்டை தவிர்த்து
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு அதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ரொட்டேஷன் பண்ணுங்கள். தென் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் நான் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி இவர் ரொம்ப ஷார்ட் மைண்டடாகவும் இருக்கார். எல்லாமே சொல்லப்போனால் இவராக கூகுளுக்கே இப்போ காம்படிட்டராகவும் இருக்கார். அங்கே இருந்தால் அவர் கூகுள் காம்படிட்டராக ஆகிருக்க மாட்டா, ஒரு சின்ன கம்பெனியாக அங்கே இருந்தது. பட் இப்போ இங்கே வந்தனால இந்தியாவிலேயே பெஸ்ட் டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனியாகவும் இருக்குது. வேம்பு சார் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டார். சொல்லப்போனால் அவரோட கம்பெனியில் ஒரு பாட்டாக இருக்க முடியுமா எனக்கு தெரியல. பட் அவர் சாதிச்சாரு. அவர் பண்ணதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கல, அதுவே எனக்கு போதும் தான். Keep on watching my video. Please support and follow me. Signing off, DRX.